வணக்கம் மக்களே, நான் உங்க ரவி. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு நல்லா இருந்தா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிழமை சனிக்கிழமை. இன்னைக்கு நம்ம வண்டி எடுத்துன்னு ஒரு 2 பேர் சந்திக்கலாம்னு கிளம்பிட்டேன். நான் சந்திக்க போறவங்கள நீங்களும் சனிக்கிழமைனா கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அதுல முதல்ல ஒருத்தரை பாக்குறதுக்கு வந்தாச்சு. நம்ம எந்த கோயிலுக்குள்ள போனாலும் முதல்ல நம்ம கால் மேல தண்ணி தெளிச்சுட்டு தான் போனோம். அதனால நானும் கால் மேல தண்ணி தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நம்ம விநாயகரப்பா இருந்தாரு. அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள சுத்தி இருக்கிற சாமிகளையும் கும்பிட்டு அப்படியே கோபுரத்தையும் தொட்டு கும்பிட்டு அப்புறம் என்ன இந்த மாதிரி மரங்களையும் மரத்துக்கடியில சாமிக்கிறதையும் எங்கேயாச்சும் ஒரு கோயில தான் பார்க்க முடியுது. நாகம்மா சிலைகள் எல்லாம் கும்பிட்டு ஒரு வழியா கோயிலுக்குள்ள போய் ஆஞ்சநேய சாமியும் கும்பிட்டு நானும் ஒரு வீடியோ எடுத்துன்னு அழகா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். துளசியில ஒரு 2 இலை சாப்பிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்து அடுத்து இன்னொருத்தரை பாக்குறதுக்கு நானும் கிளம்பிட்டேன். போய் அவர் கோயில் வாசல்ல வண்டி விட்டுட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் கோயில் வாசல் முன்னாடி. அப்புறம் என்ன அங்கேயும் கோயில் வாசல்ல பைப் வச்சிருந்தாங்க. கால் நழிச்சிட்டு உள்ள வரணும். நானும் கால் நழிச்சிட்டு கோயில் வாசலுக்குள்ள கிளம்பிட்டேன். கோயில் ஒரு ரவுண்டு சுத்திட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்க ஒரு வீடியோவும் எடுத்துட்டு நானும் கோயிலுக்குள்ள அப்படியே தரிசனத்துக்குள்ள போயிட்டேன். நண்பர்களே, கோயிலுக்குள்ள போனா சரியான கூட்டம். அந்த கூட்டத்துல நான் சாமியை நான் கொஞ்சம் அவங்க எல்லாம் போன பின்னாடி தான் கரெக்டா பார்த்தேன். நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டா சாமிக்கு லைட் போட்டாங்க. அதை முடிச்சிட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன். எப்படியோ 2 பேரை பார்த்துட்டு நானும் வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே.